யோ ஒண்டி புலி என்னையா ஒத்தையில் இந்த பக்கம் புலி அடித்தானே தெரியுமானே சரி. யோ சொன்னா தானே தெரியும். இல்லைனே இந்த ரயில் நிலையங்களில் ரயிலுக்குள்ளெல்லாம் போத்தலில் தண்ணி விற்கிறாகல்ல. ஆமாம், அதோடைய விலையை குறைக்க போகிறாகலாம். எவ்வளோ? ஒரு 5 ரூபா குறைப்பாங்களா? அட போங்கண்ணே, 5 ரூபா குறைச்சாதான் அவங்க இன்னும் ஒரு 5 ஆண்டுக்கு ஆட்சி ஆளலாமே. லிட்டருக்கு 10 ரூபா குறைக்க போகிறாங்களாம். அதாவது 15 ரூபாய்க்கு விற்கிற போத்தலை 14 ரூபாய்க்கு விற்க போகிறாங்களாம். 1/2 லிட்டர் பாட்டில் 10 ரூபாயிலிருந்து 9 ரூபாயை குறைக்க போகிறாங்களாம். யோ ஓண்டி பிள்ளைங்க வாயேன், இதெல்லாம் ஒரு செய்தின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ நான் சொல்கிறேன் செய்தி கேளு. இப்போ இது செய்தி, நாளைக்கு இது வரலாறு. சொல்லுனே, இந்த நெகிழி போத்தலில் அடைச்சி விற்கிற கலாச்சாரத்தை ஒழிச்சு கட்ட போகிறோம். அப்புறம் இலவசமான தரமான சுத்தமான குடிநீரை அங்கங்கே வைக்க போகிறோம். அண்ணே, அப்போ அந்த காக்கா குருவி ஆடு மாட்டுக்கெல்லாம் என்னென்ன பண்ண போகிறீங்க? ஆமாம், நல்லா கேட்டையில் போத்தலை திறந்தா குடிக்கும் அதுகளுக்கு தான் அங்கங்கே நீர்நிலைகளை உண்டாக்கிடுவோம்ல. நீர் மேலாண்மையில் தமிழ்நாடை ஒரு முன்னோடியான மாநிலமாக உலகத்துக்கே காட்ட போகிறோம். புளி அடித்தா ரொம்ப காலமான இதை பேசிக்கிட்டு தான் இருக்கிறோமே தவிர ஒன்றும் நடக்கலையே. எப்படி நடக்கும்? ஒண்டி புலி உன்ன மாதிரி ஆளுக தமிழ் தேசியத்தை கொண்டாந்து ஆட்சியில் உட்கார வச்சா தானே நடக்கும். போடுங்கய்யா ஓட்ட தமிழ் தேசியத்துக்கு. புளி அடித்தேன் நடக்குமா? யோ, எதுவும் சாத்தியத்திலேருந்து பிறக்கலை, தேவையிலேருந்து தான் பிறக்குது அப்படின்னு நான் சொல்லலை. அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். யார்? அவர் தான் ஐயா.